குர்ஆனில் அல்லாஹ் கூறும் மிகப்பெரிய பாடம். சூரா அல் கஹ்ஃப் 18 வசனங்கள் 9 முதல் 26. உண்மையான இறைவனை மட்டுமே வணங்கிய இளைஞர்கள் கொடுங்கோலன் ஒருவனிடமிருந்து தப்பிக்க குகையில் தஞ்சம் புகுந்து அல்லாவால் நீண்ட காலம் 309 ஆண்டுகள் தூங்க வைக்கப்பட்டு பின்னர் எழுப்பப்பட்ட அதிசயத்தை இந்த வசனங்கள் விளக்குகின்றன. அஷ்ஹாபுல் கஹ்ஃப். அரபியில் கஹ்ஃப் என்றால் குகை என்று பொருள். அவர்கள் சாதாரண இளைஞர்கள், ஆனால் அசாதாரண ஈமான் கொண்டவர்கள். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரு அநியாய அரசன் மக்களை விக்கிரகங்களை வழிபட செய்தான். ஆனால் இந்த இளைஞர்கள் சொன்னார்கள், எங்கள் ரப்பு அல்லாஹ் மட்டுமே. ஈமானுக்காக வீடு, குடும்பம், வசதி எல்லாவற்றையும் விட்டார்கள். பாதுகாப்பு தேடி ஒரு குகைக்குள் சென்றார்கள். அப்போது அல்லாஹ் அவர்களை 300 ஆண்டுகள் மேலும் 9 ஆண்டுகள் தூங்க வைத்தான். அவர்கள் குகைக்குள் சென்றவுடன் அல்லாஹ் ஆழ்ந்த தூக்கத்தை அவர்களுக்கு அளித்தான். அது சாதாரண தூக்கமல்ல, அல்லாவின் பாதுகாப்பு. சூரியன் அவர்களை நேரடியாக தாக்காமல் வலப்புறமும் இடப்புறமும் விலகிச் சென்றது. அவர்களின் உடல்கள் அழுகாமல் இருக்க அல்லாஹ் அவர்களை வலமும் இடமும் திருப்பினான். குகை வாசலில் அவர்களின் நாய் இருந்தது. காலம் கடந்தாலும் அல்லாஹ் அவர்களை உயிரோடு பாதுகாப்போடு வைத்திருந்தான். 300 ஆண்டுகளுக்கும் மேல் கழிந்த பிறகு அல்லாஹ் அஷ்ஹாபுல் கஃப்பை, அந்த குகை தோழர்களை விழித்தெழச் செய்தான். அவர்கள் நினைத்தார்கள், நாம் ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் ஒரு பகுதி மட்டுமே தூங்கினோம். அவர்களுக்கு பசி ஏற்பட்டது. ஆகவே ஒருவரை உணவு வாங்க நகரத்துக்கு அனுப்பினார்கள். ஆனால் அங்கே நாணயங்கள் பழையவை. மக்கள் மாறியிருந்தார்கள். நகரமே மாறியிருந்தது. அப்போதுதான் உண்மை வெளிப்பட்டது. பல நூற்றாண்டுகள் கடந்துவிட்டன. இப்போது அரசன் ஈமான் கொண்டவன். மக்கள் அல்லாவை நம்புகிறார்கள். அஷ்ஹாபுல் கஃப், குகை தோழர்கள், அல்லாவின் ஒரு அடையாளமாக ஆனார்கள். ஈமான் கொண்டு நாம் செய்யும் சிறிய தியாகமும் பெரிய பாதுகாப்பாக மாறும். அல்லாவை முழுமையாக நம்பினால் முடிவு அழகாக இருக்கும்.